வாலிப தங்கச்சியும் தம்பியும் கவனிங்க. உன்னுடைய கண்ணு ஒருத்தரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு, ஆனால் உன்னுடைய கண் பார்த்ததை மட்டும் வச்சு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ தீர்மானித்துட்டேன்னா கண்டிப்பாக உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை வெற்றியா இருக்க முடியாது. கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு பைக்கை வாங்கிட்டு வந்து சுத்தி 8 போட்ட உடனே சில பிள்ளைகளுக்கு பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன். அந்த பைக் எவன்ட்டு யாராவது வாங்கினான்னு தெரியல, அந்த கூலிங் கிளாஸ் எவனத்தை திடீர் வந்தானு தெரியல. சில தம்பி பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன், இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா தான் இருக்கும், இந்த பையன் நல்ல பிள்ளையா தான் இருக்கும். உங்களுடைய கண்கள் சில நேரத்துல உங்களுடைய பாதைகளை விட்டு உங்களை தடுமாற பண்ணும். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ தடுமாறி கொண்டிருக்கலாம். உன் கண்ணுக்கு ரொம்ப பிரியமா இருக்கலாம், கண்ணுக்கு அந்த பர்சனை தவிர வேற யாரையுமே உங்களுக்கு ஒரு பெரிய இதா தெரியாம இருக்கலாம். முழுக்க முழுக்க உங்க கண்ணுக்கு நிறைஞ்சு அந்த நபர் உங்களை ஆளுகை செய்யலாம். உன் கண் தவறானதை சூஸ் பண்ணுமானால் உங்க வாழ்க்கை முழுக்க இருண்டு போயிரும். கர்த்தர் இன்னைக்கு உங்களை சந்திச்சு பேசுறாரு, இல்ல உன்னுடைய கண்ணின் பார்வையின் படி நீ நடக்கவே வேண்டாம்.